ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் உள்ள முக்கியமான காரியம் என்னவென்று பார்த்தால், அதில் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நாம் கூட வாங்குகின்ற வருமானங்களாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், வித்தியாசமான காரியங்களில் கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தரும் பொழுது அதில் வேதனை இல்லை. அது பொத்தல் பையிலை போட்டது போல இல்லாதபடி கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து, இந்த நாளிலிருந்து ஆகாய் மூலயமாய் சொன்னது போல, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களுடைய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அதனோட வேதனையை கூட்டாத ஒரு வாழ்க்கையை இன்று உங்களுடைய சிரசின் மேல் வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். அது ஒருவேளை மெடிக்கல் அன்வான்ட் செலவுகளாக இருக்கலாம், அல்லது வித்தியாசமான கடன் தொல்லைகளாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம். இந்த நாளில் கர்த்தரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வேதனை இல்லாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.